வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பல்லடத்தில் சாலை விபத்தில் இறந்த பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர் தினேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் போய் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் வெளிவந்திருக்கு. தினேஷ் அவர்கள் முதல்ல தமிழக பாஜகவில் இளைஞர் அணியில் மாநில செயலாளராக இருந்தார். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி பி த லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கிய உடனே மாநில செயலாளர் பதவியிலிருந்து இவரும் தினேஷ் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலையுடைய இயக்கத்தில் வாலண்டியராக சேர்ந்துட்டார். பி த லீடர்ஸ் இயக்கத்துக்காக வாலண்டியராக பல நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிருக்காரு அந்த சரௌண்டிங்கில். இந்த சூழலில் தான் சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். அண்ணாமலை அண்ணன் அவருடைய வீட்டுக்கே போய் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம், டெல்லியில் போராடக்கூடிய சிஜேபிக்கு ஆதரவாக போராட்டம் அப்படின்னு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் போராட்டம் நடக்குதுல்ல. இந்த போராட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்களும் உள்ளே நுழைஞ்சு டிவிகே கவர்மெண்ட்டை சம்மந்தமே இல்லாமல் இதில் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு டிவிகே காரங்க கோச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரஞ்சித் இருக்கார்ல, அவர் தாவேகா அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. தலித் சமூகத்தை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. வன்னியரசு அவர்களை தவிர மீதி 7 பேருமே தலித் சமூகத்துக்காக என்ன குரல் கொடுத்துருக்காங்க, என்ன இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் எழும்பூர் தொகுதியுடைய டிவிகே வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. தலித் சமூகத்துக்காக இவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்க வன்னியரசுவை தவிர அப்படின்னு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற அந்த போராட்ட மேடையில் ரஞ்சித் இதை பேசிக்கிருக்காரு. இதிலிருந்தே டிஎம்கே தூண்டிவிட்ட போராட்டம் இது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு டிவிகே காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்லையும் பந்தல்லாம் போட்டு இதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது. அதில் ஜனநாயகன் படத்தெல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க பேச்சாளர்கள். இங்கே மினிஸ்டர்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, நாடே நீட் எக்ஸாமுக்கு எதிராக போராடுது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு. நீட் தேர்வுக்கு எதிராக எங்கே நாடு போராடிச்சு? ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக இருந்தபோது பல மாநில முதலமைச்சர்களுக்கு இவரே கைப்பட கடிதம் எழுதினார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழகத்துடைய முயற்சியில் இந்த மாநில முதல்வர்களும் சப்போர்ட் பண்ணணும், நேரடியாக எங்களுக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கடிதம் எழுதியும் ஒரு மாநில முதல்வர் கூட ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா நீட் தேர்வை யாரும் எதிர்க்கலை. கொஸ்டின் பேப்பர் லீக்கெல்லாம் இல்லாமல் ஃபேராக நீட் எக்ஸாமினேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத தான் நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் மட்டும் அவங்களுடைய அஜெண்டாவை, குறிப்பாக டிஎம்கேவுடைய அஜெண்டாவை இந்த போராட்ட காலத்துக்குள்ளே திணிச்சிட்டாங்க. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், நீட் தேர்வை பேன் பண்ணுங்க அப்படின்னு பேனர்லாம் பின்னாடி அடிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடையில் ஜனநாயகனுக்கு எதிராக எதுக்கு பேசணும்? டிவிகே மினிஸ்டர்ஸு ஏன் படம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சாளர் எதுக்காக பேசணும் அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர் ஒருத்தர் கொந்தளிக்கிறாரு. மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனிச்சுல, மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகர். மாமன்னன் ரிலீஸ் ஆன அந்த வருஷத்தில் நீட் தேர்வு நடக்கலையா? அப்போ மாமன்னன் படத்தை டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்து ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்கலையா? சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்த காலகட்டத்தில் கூலி திரைப்படத்தை சிஎம் ஸ்டாலின் பார்த்தாரு. அது சரியா? அப்பெல்லாம் கொந்தளிக்காதவங்க ஏன் இப்போ போராட்ட காலத்தில் பேசிக்கிருக்கீங்க அப்படிங்கிறது பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அபிஜித் திப்கே முழுசாக போராட்ட காலத்தில் இருக்க மாட்டான். குறிப்பாக இரவு நேரங்களில் இது மாதிரி கொசுக்கடியில் அவனுக்கு தூங்க முடியலை, அதனால் முடியாத மாதிரி ஒரு சீனை காட்டிட்டு டக்குன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் வழக்கம் போல் ஏசி ரூமில் படுத்து தூங்கிடுறான். காலையில் ஒரு 6 மணி 6:30 மணி போல் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக ஜந்தர் மந்தருக்கு வந்துடுறான் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அபிஜித் திப்கே மேலே நேற்று போட்ட வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது இது ஓப்பனாக எல்லார் மத்தியிலையும் பரவலாக பேசப்படுது இந்த விஷயம். இதை சமாளிக்கிறதுக்காக ஒரு புகைப்படத்தையே ஷேர் பண்ணியிருக்கான். ஒரு டாக்டர் ஊசி போடுற மாதிரியான ஒரு புகைப்படத்தையே ஷேர் பண்ணி, எனக்கு ஃபீவரு, சிவியரான பாடி பெயினாக இருக்குது சில நாட்களாக, அதனால் நேற்று ஜந்தர் மந்தரில் என்னை பார்க்க முடியலைன்னா அதுக்கு நான் மன்னிப்பை கேட்டுக்கிறேன், இன்று மாலை என்னை ஜந்தர் மந்தரில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தொடர்ந்து இதை பண்ணிக்கிருக்கான். இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போராட்ட காலத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான்.
மறுபடியும் காலையில் தான் வரான் அப்படிங்கிற இது பரவலாக பேசப்படுதா? இப்போது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக ஒரு மருத்துவர் ஊசி போடுற ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி உண்மையிலே எனக்கு முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.